அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மை பேக்கிங் ஸ்டோரி 6. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரௌனி ஆர்டர்ஸ் அப்படியே ரெடி பண்ணிட்டு உங்க கூட நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பிளெயின் ப்ரௌனி ஆர்டர் இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறமா நட்ஸ் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, நட்டலா ப்ரௌனி, ஒரே இதில் 6 பீசஸ் அசார்ட்டட் ப்ரௌனி வந்து ஆர்டர் இருக்கு. ஸோ அதுக்கான பேட்டர் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ரெட் வெல்வெட் வந்து நான் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து மீதி எல்லாத்தையுமே ஒரே ட்ரேல போட்டு எல்லாமே இதுலயே நான் பண்ணிடுவேன். இப்போ இப்போ நட்டலா ப்ரௌனி நட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி சேர்த்து நான் பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பார்ட்டா நம்ம என்னென்ன ப்ரௌனி தேவைப்படுதோ அதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் ப்ரௌனி. நட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கேஷ்யூ தனியா, பாதாம் தனியா அந்த மாதிரி இல்லை, ரெண்டுமே கேஷ்யூ ப்ளஸ் பாதாம் ரெண்டுமே நான் போட்டு தான் கொடுப்பேன். இப்போ கஸ்டமைஸ் பண்ணி இல்லை கேஷ்யூ மட்டும் வேணும், பாதாம் மட்டும் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக நட்ஸ் போடுறோன்னு. ஒரு சிலவங்கன்னா வந்து கொஞ்சோண்டு நட்ஸ் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபுல் பாக்ஸ் அளவுக்குமே, அந்த ப்ரௌனி பாக்ஸ் அளவுக்குமே நம்ம நட்ஸ் கம்பல்சரி போடுறோம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியில் வந்து டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அதே மாதிரி ஒயிட் சாக்லேட், இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக லோட் பண்ணி தான் தருவோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணி தான் தருவோம். அது நீங்கள் சாப்பிடும் போதே அந்த ஒரு ப்ரௌனி டேஸ்டோட ஒரு ஒரு சைட் பைட் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சாக்லேட் ஃபில்லிங் வரும், இன்னொரு சைட் பைட் பண்ணும்போது உங்களுக்கு மில்க் சாக்லேட் ஃபில்லிங் வரும், இன்னொரு சைடு நீங்கள் பைட் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் ஃபில்லிங் வரும். அது நீங்கள் சாப்பிடும் போது அந்த 3 ஃபில்லிங்கும் மெர்ஜ் ஆகி ஒரு மாதிரி சூப்பராக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து சாக்கோ சிப் ப்ரௌனி. சாக்கோ சிப்ல வந்து நம்மளுக்கு டார்க் சாக்கோ சிப் இருக்கு, மில்க் சாக்கோ சிப் இருக்கு, ஒயிட் சாக்கோ சிப் இருக்கு. நம்ம இப்ப வந்து மில்க் சாக்கோ சிப் தான் பாக்குறோம். சேம் அதே தான் மில்க் சாக்கோ சிப் வந்து நம்ம அதே மாதிரி மேல வச்சு கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி இதுலயே உங்களுக்கு எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு பாக்ஸ் சைஸ் அளவுக்கு தான் நம்மளோட டாப்பிங்ஸே இருக்கு. என்னென்ன இதுவோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சிலவங்க நீங்க பார்க்கும்போது கொஞ்சோண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நட்டலா ப்ரௌனி. நட்டலா ப்ரௌனில வந்து நட்டலா ப்ரௌனில வந்து மேல நட்டலா வந்து அப்படியே தான் உங்களுக்கு போடுறேன். அதாவது பாக்ஸ்ல இருந்து எடுத்து அதை உங்களுக்கு அப்படியே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இப்ப சில பேர் வந்து கேக்குறாங்க, ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்க நட்டலாக்கு கொடுக்குறீங்களா? அது ஏன் ஆயில் மிக்ஸ் பண்றாங்கன்னா, கொஞ்சம் நட்டலா குவான்டிட்டியில ஆயில் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு க்ரீம் கிடைக்கும். ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனால் நம்ம அப்படியே பாக்ஸ் வந்து அப்படியே தான் எடுத்து போடுறேன். நம்ம நட்டலாவும் போட்டு அதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாம நம்ம நட்டலா ப்ரௌனி இது 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 மாதிரி மட்டுமே பேக் பண்ணி கொடுக்காம அது கட் பண்ணி பேக் பண்ணதுக்கு அப்புறமா பீஸ் போட்டதுக்கு அப்புறமா அது மேலேயும் நம்ம நட்டலை வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து அவங்களுக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அது மீதி இதுலயே கொஞ்சம் மிச்சமானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் போட்டு நான் ரெடி பண்ணிடுவேன். இப்ப இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸான ப்ரௌனிஸும் இருக்கு. கண்டிப்பா நம்ம கிட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம ப்ரௌனியோட டேஸ்ட் தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து நான் பீஸ் போட்டு தனியா ரெண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பீஸ் போட்டுட்டு இருக்கேன். நம்மளோட ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை நம்மளோட ரெட் வெல்வெட் ப்ரௌனி. இது வந்து அவ்வளோ ஒரு க்ரீமியா இருக்கு. இது மேலேயுமே நம்ம வந்து பேக் பண்ணும் போதே ஒயிட் சாக்லேட் போட்டு பண்றதாலும் பண்ணலாம், இல்ல மேல மட்டும் ஒயிட் சாக்லேட் வந்து ஃப்ராஸ்டிங் பண்றதாலும் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக. நான் இப்போ உடச்சு காமிக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்துச்சு ரெட் வெல்வெட் ப்ரௌனி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை நீங்க இப்ப நான் பிரேக் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளோட எல்லா விதமான ப்ரௌனியும் ட்ரை பண்ணுங்க. நம்ம அதிகமா இப்ப லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புதுசாவே நம்ம பீனட் பட்டர் ப்ரௌனி, டைரி மில்க் ப்ரௌனி, கிட்கேட் ப்ரௌனி, மஞ்ச் ப்ரௌனி, இந்த மாதிரி ஓரியோ ப்ரௌனி எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளுக்கு பேக் பண்ணி வந்துச்சு. ஒரு செட் ஃபுல்லா நம்ம ஆர்டருக்கு எடுத்துரும். ஒரு சில பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இப்ப அதோட கிரிங்கிள் டாப்போட நம்மளோட இதுவே எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம அழகா ஒவ்வொரு பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இது வந்து நான் எப்பயுமே 4x3 தான் கட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இதுல டோட்டலா வந்து நான் கட் பண்ற பீஸ் கணக்கு வந்து 12 பீசஸ் வரும். ஒரு ஹாஃப் கேஜில வந்து ஒரு 12 பீசஸ் வரும். ஸோ நம்மளோட ப்ரௌனி சைஸ் வந்து பெருசாவே தான் இருக்கும். உங்களுக்கு வெயிட்டும் வந்து 50 to 60, சாரி 55 to 60க்குள்ள தான் நம்மளோட ஒவ்வொரு ப்ரௌனி வெயிட்டுமே 55 to 60 தான் இருக்கு. ஸோ நம்ம ப்ரௌனி வெயிட்டா இருக்கட்டும், அதோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும்,
அதோட முக்கியமான ஒரு விஷயம் அதோட டேஸ்ட். அது நம்ம கிட்ட 100% கேரண்டி. டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குறைவே இல்லாம அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் நம்மளோட ப்ரௌனி. எல்லாமே ரொம்ப குவான்டிட்டியான ஒரு குவாலிட்டியான ஒரு இதுல தான் நம்ம இது பண்றோம், பேக் பண்றோம். நம்மளுக்கு இதுல வேணாம்னா ராகி ப்ரௌனி இருக்கு, வீட் ப்ரௌனி இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் என்கொயரினா கண்டிப்பா எங்களுக்கு டிஎம் பண்ணி நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம அதை அழகா பீசஸ் போட்டாச்சு. நான் இப்ப கொடுக்க வேண்டியதுக்கு நான் பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து நான் பேப்பர் வச்சு, அதாவது பார்ச்மெண்ட் பேப்பரை தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே ரொம்ப நேரம் அவங்க அதை பாக்ஸ்லேயே வச்சாங்கன்னா கீழே ஆயில் வந்துடும்ல, அது ஆயில்னா பட்டர் வந்துடும்ல. ஸோ அதனால வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு தான் வைப்பேன். ஸோ அதை வச்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. யார் வச்சு வச்சாலுமே அந்த மாதிரி வச்சு வைக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரௌனி பீசஸாக வந்து நம்ம இதில் படுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் நட்டலா ப்ரௌனி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸ் ப்ரௌனியாக நான் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு எதெல்லாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுமோ அதெல்லாம் இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நட்டலா ப்ரௌனிக்கு அப்புறமா சாக்கோ சிப் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இருக்கு, நட்ஸ் ப்ரௌனி இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த 6 பீஸுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸஸோட வேணாலும் அவைலபிள், இல்லை எங்களுக்கு மினி குவான்டிட்டி வேணும், இல்லை எங்களுக்கு பல்கா வேணாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. எந்த ஒரு என்கொயரி ஆனாலும் கண்டிப்பா கேளுங்க. எனி டைம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஜஸ்ட் நம்மளோட ப்ரௌனிஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமரா ஆயிடுவீங்க நீங்க. கண்டிப்பா நீங்க நம்மளோட ப்ரௌனியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். நான் சேல் பண்றதுனால அதை சொல்லல. நிறைய பேரோட ரிவ்யூ இது வரைக்குமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேர் வாங்கி ட்ரை பண்ணவங்க யாருமே வந்து இதை குறையே சொன்னதில்லை. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ப்ரௌனி தான் நம்ம ப்ரௌனி. நீங்க நம்ம பேஜ்லயே வந்து ரிவ்யூஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்போம். அது எல்லாமே நீங்க போய் செக் அவுட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரௌனியோட குவாலிட்டி பத்தி, ப்ரௌனியோட டேஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்ப இந்த நட்டலா மேல நட்டலா ஃப்ராஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெட் வெல்வெட் மேலேயும் ஒயிட் சாக்லேட் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணலாம். பட் இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஃப்ராஸ்ட் பண்ணல. கஸ்டமர் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பண்ண வேணாம், வேணும்னாங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ அதனால இப்போ நம்ம நட்டலா வந்து நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் வந்து நட்டலா ப்ரௌனிக்கு வந்து மேலே ஃப்ராஸ்ட் பண்ணி ஒன்று கொடுக்க மாட்டாங்க. வெறும் இப்போ பேக் பண்ணும்போது அந்த ப்ரௌனி பேட்டரை ஊற்றிட்டு மேலே இப்போ நட்டலா வச்சல அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பேக்கிங் பண்ணிட்டு அந்த பேக் ப்ரௌனி பேக் பண்ணும்போது நட்டலா வைக்காம மேலே ஃப்ராஸ்டிங் மட்டும் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரெண்டுமே பண்றோம். அப்போ எந்த அளவுக்கு நீங்க அதை பைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த நட்டலோட ஃப்ளேவர் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோ ஒரு எம்மியா இருக்கும். நட்டலா வந்து அதிகமா இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ இப்போ நான் அதை வந்து மேலே சும்மா ஒரு டிசைன் மாதிரி நம்ம சும்மா அப்படி போடாம அந்த ஸ்டிக் வச்சு பண்ணா அது ஒரு டிசைனா இருக்கும். ஸோ அதுவும் நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ப்ரௌனி அவங்களுக்கான ஆர்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம டேப்லாம் ஒட்டி லோகோ ஒட்டிடலாம். கண்டிப்பா நீங்க நம்ம ப்ரௌனியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம புதுசு புதுசா உங்களுக்காக லான்ச் பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பா நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க கிட்ட இருக்கிற ப்ரௌனியை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மாதிரி விதமான ஆர்டர்ஸும் நம்ம எடுக்கிறோம், உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி தரோம். ஸோ கண்டிப்பா நம்ம ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க. இதை டேஸ்ட் பண்ணினா நீங்க விடவே மாட்டீங்க. நம்ம புது லான்ச்சஸான எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிஎம் பண்ணி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.